அதுங்க வணங்கான் படம் பார்த்துட்டு வந்துட்டேன். பார்த்ததுல இருந்து என் கூட வந்து பார்த்தவங்களும் சரி, ஆன்லைன்லயும் சரி, நிறைய பெரிய பெரிய ரிவ்யூவரும் சரி, இந்த படத்தோட எண்டிங் ஏன் இவ்வளவு சோகமா வச்சாங்க, பாசிட்டிவா வச்சிருக்கலாமே, பாலா சாரோட ஸ்டைலே இப்படித்தானா அப்படின்ற மாதிரிலாம் சில கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஏங்க படத்தோட கதையே அதுதானே, அது அப்படி வச்சாதானே முழுமையடையும். நீங்க யோசிக்கிற அந்த சேட் எண்டிங் தான் ஆக்சுவலி ஒரு பெரிய பாசிட்டிவான எண்டிங் கூட நான் சொல்லுவேன். ஏன் அப்படிங்கறத நான் சொல்றேன். மேபி இது ஒரு சில பேருக்கு ஸ்பாயிலரா இருக்கும். படம் பார்க்காதவங்க இங்க இருந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிருங்க. படம் பார்த்திருந்தீங்கன்னா பாருங்க. இந்த படத்துல என்ன கதை நினைக்கிறீங்க? ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு நடக்கக்கூடிய ஒரு கொடுமையை ஒருத்தர் தட்டி கேட்க போய் அதுக்காக ஒரு செயலை செஞ்சு அது மூலியமா ஒரு போலீஸ் கேஸ்னு போறாரு. அங்க போய் கடைசியில இதுல தப்பு இல்ல, இதுல வந்து ஒரு நியாயம் இருக்கு, அதே நேரத்துல ஆதாரம் இல்லைன்னு சொல்லி அவர் வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னு வைங்களேன். இது மட்டும் தான் கதை நினைச்சீங்கன்னா அதான் கிடையாது. ஒரு செயலை செய்யறாரு, ஒரு விஷயத்தை சொல்லுறாரு, ஒரு உண்மையை ஒத்துக்கிறாருங்கும் போது அதுல அவர் நியாயமா இருந்தாலும் தன்னோட குடும்பத்துல ஒரு சில சிக்கல்கள் ஏற்படுங்கிறத அவர் யோசிக்கவே இல்லை. அதனாலதான் அந்த படத்துல அந்த தங்கச்சி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என்னை நீ யோசிச்சியா, என்னை நீ யோசிச்சியான்னு சொல்லிட்டு சில உண்மைகளை நமக்குள்ளேயே வச்சுக்கிறதுனால நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது நடக்குங்கும் போது அந்த உண்மைகளை நமக்குள்ளேயே வச்சுக்கிறது நல்லது. இல்ல அப்படின்னா அதுக்கான பின்விளைவுகள் வருங்கிறது அந்த படத்தோட கிளைமேக்ஸ். இப்ப போய் படத்தை திரும்பி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வணங்கான் பார்க்கலைன்னா தியேட்டர்ல போய் பாருங்க.